எழுத்தாளர் சார்ல்ஸ் டிக்கின்சனுடைய ஒரு கோட் இருக்கு. குழந்தைகள் இல்லை என்றால் உலகம் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லா காலத்திலயும் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா எப்பவுமே குழந்தைகள் இருப்பாங்க. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், இல்லை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், சிரிக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும்போதோ, இல்லை குழந்தை கூட விளையாடும் போதோ, அந்த துன்பங்கள் எல்லாமே பறந்து போயிடுற அளவுக்கு தான் குழந்தைகளுடைய தன்மை அப்படிங்கிறது. உலகத்துல நிறைய குழந்தை இலக்கியங்கள் நிறைய இருக்கும். ஆனா எல்லா குழந்தை இலக்கியங்களும் கற்பனைகளால மட்டும் நிறைந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய குழந்தை இலக்கியங்கள் அப்படிங்கிறது மனுஷங்க இதுவரைக்கும் மறந்து போன நிறைய வாழ்க்கைக்கான சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய விடயங்களையும் நிறைய தகவல்களையும் அந்த குழந்தைகள் இலக்கியங்கள் வச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். பொதுவாகவே நம்ம மனிதர்கள் கிட்ட இருந்து இல்லை பெரியவர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறத தாண்டி குழந்தைகளை பார்த்து குழந்தை கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியும். ஒருவேளை நம்ம பெரியவங்க அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து போயிருக்கோம். அதை நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய இலக்கியங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கும். குறிப்பா இப்ப நான் பேச போகிற இந்த ஒரு புத்தகம் உலகத்துல நிறைய பேரால வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. குட்டி இளவரசன் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் அந்த்வன் டூசென்ட் எக்ஸ்பெரி அவர்களுடைய கதை. ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர்களுடைய கதை. தமிழ்ல யூமா வாசகி அவர்கள் இந்த கதையை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு கதை அப்படின்னு ஒரு நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஒரு சின்ன பக்கங்கள் நிறைந்த ஒரு நாவல் இது. உள்ள படிக்கும் போது நிறைய கற்பனைகள் இருக்கு. அந்த கற்பனைகள் எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மறந்த சில விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியான நிறைய தகவல்களும் இந்த புத்தகத்துல அடங்கியிருக்கு. இந்த புத்தகத்துல நீங்க பார்க்கும்போது முதல்ல தொடக்கத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கதை சொல்லி அவங்க வந்து சின்ன வயசுல வரைஞ்ச ஒரு சித்திரத்தை பத்தி பேசுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பாம்பு ஒரு ஆடை முழுங்குறதுக்கான விழுங்கின ஒரு சித்திரம் அது அவர் பார்க்குறாரு. அந்த சித்திரத்தை வந்து பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது அது என்ன தொப்பியா அதுன்னு கேட்குறாங்க. சில பேர் இது என்ன பாறையா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பெரியவர்களுக்கு அவங்களாவே எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிட்டே இருந்தனாலே குழந்தைகளுக்கு வந்து அது சரிப்பாயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் அந்த கதையை அந்த நாவல ஆரம்பிக்கிறாங்க.